வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படையாண்ட மாவீரா படத்தோட விமர்சனம். படையாண்ட மாவீரா வேற யாரும் இல்லைங்க, மறைந்த காடுவெட்டி குரு. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிறாரு. என்ன சொல்ல போனால் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் இவங்களை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா தெரியக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. இது இல்லாமல் வன்னியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கான ஒரு சங்கத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் இருந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால் இறந்து போனார், மறைந்து போனார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மங்கவில்லை, மறையவில்லைங்கிற மாதிரி இந்த படம் வெளியே வந்திருக்குது. உண்மையாகவே இப்படி ஒரு மனிதனாக வாழ்ந்தாரா குரு அப்படின்னு வன்னியர்களே அறியாத பல விஷயங்களை திரையில் கொண்டு வந்திருக்கிறாரு இப்படத்தின் இயக்குனரும் கதாநாயகருமான வா கௌதமன். இவர் உங்களுக்கு தெரியும், கனவே கலையாதே, மகிழ்ச்சி இப்படி படங்களை இயக்கிய ஒரு நல்ல இயக்குனர். சில காலங்கள் திரையுலக விட்டு அரசியல் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தவர். இப்போ இந்த படையாண்ட மாவீரா மூலம் மீண்டும் இயக்குனராகவும் கதாநாயகராகவும் வளம் வந்துட்டுருக்கிறாரு, வளம் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் கதாநாயகருக்கான அங்க லட்சணங்களும் இருக்குது. ஏன்னா சில சீன்ஸ்லாம் மறைந்த விஜயகாந்த ரிசம்பிள் பண்ணுற மாதிரி வா கௌதமன் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் ஏற்றிருக்கிற பாத்திரம் காடுவெட்டி குரு அவர்களுடைய பாத்திரம் அப்படின்னாலும் இவர் அந்த விஜயகாந்தோட ரிசம்பிளிங் படத்தில் நிறையா இருந்தது. அதை பற்றி பத்திரிகையாளர்களும் கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் அதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன, மாவீரன் குரு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதை கொஞ்சம் கற்பனையும் கலந்து சுவாரஸ்யத்துக்காக உண்மையாகவே கமர்ஷியலாக கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி லைஃப் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள் டாக்குமெண்ட்ரி டைப்பில் எடுப்பாங்க. அதை சம்மந்தப்பட்ட தலைவருக்கு இவங்களுக்கு நெருக்கமானவங்களே பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக டூயட் அது இதெல்லாம் இருக்க ஒரு அழகான ஒரு படமாக வெளிவந்துருக்குது. காடுவெட்டி குருவை இவ்வளோ நாளும் ஏதோ சாதி தலைவர் மட்டுமே அவர் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு இல்லை அவர் எல்லா சாதிக்கும் போராடினவர், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சாதிக்கும் போராடினவர் அப்படின்றத காமிச்சதில் உண்மையாக வா கௌதமனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். மறைந்த காடுவெட்டி குரு ஜெயங்கொண்டம் இந்த ஆண்டிமடம் பகுதியிலேருந்து காடுவெட்டி அந்த ஊர்லேருந்து வந்தவர் அப்படின்னாலும் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க தெரிந்தவர். அவருக்கு அன்று ஆட்சியில் இருந்தவங்க 100 கோடி ரூபா பணத்தெல்லாம் அனுப்பி எங்கள் கூட இருங்க, உங்கள் தலைமையும் உங்களை பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் பேரம் பேசியும் அதுக்கெல்லாம் அடிபணியாமல் வீரம் சோரம் போகாது, நான் வீரமும் ஈரமும் மிக்கவன் அப்படின்னு காட்சிக்கு காட்சி. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி தன் தந்தையோட புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது. அந்த கிராமத்து போலீஸ் ஸ்டேஷனில், அங்கே ஆண்டிமடம் போலீஸ் ஸ்டேஷனில், அங்கே போலீஸ்காரர் சாய் தீனா இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பா வெளியில் இன்றைக்கி போய் டீ குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து எங்கெங்கெல்லாம் காயம்பட்டிருக்கு காட்டு, நான் ஒத்தடம் கொடுக்குறேங்கிற ரேஞ்சில் இறங்க அந்த பொண்ணு அவரை அந்த இடத்துலையே எட்டி உதச்சிட்டு வெளியில் ஓடி வருது. ஓடி வந்தவர் பார்க்குறது காடுவெட்டி குருவை. அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய காரில் அந்த இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போனவர் போலீஸ் ஸ்டேஷனையே துவம்சம் பண்ணுறாரு. இப்போது காடுவெட்டி குருவை காலி பண்ணணும் அப்படின்னு இங்கே இருக்கிற ஹை அத்தாரிட்டிகள்லாம் பிளான் பண்ணி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை எஸ்பியை ஊருக்கு அனுப்புகிறாங்க. அவர் காடுவெட்டி குருவை காலி பண்ண எல்லா முயற்சி எடுக்கிறாரு. அவர்கிட்ட கதை சொல்கிற மாதிரி, காடுவெட்டி குருன்னா நீங்கள் வெறும் சாதி தலைவராக ஒரு ரவுடியாலாம் பார்க்காதீங்க, அவர் வேற இரு சமூகத்து மக்களுக்கும் ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அம்பேத்கர் சிலையை ஒரு 7-8 சிலையை திறந்து வச்சுருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியே தமிழகம் முழுக்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அத்தனை அம்பேத்கர் சிலையை திறந்திருக்குமா தெரியல, தமிழகம் முழுக்க 100க்கும் மேற்பட்ட சிலைகளை திறந்து வச்ச வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இதில் காடுவெட்டி குரு அந்த பகுதியில், அந்த அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 7-8 சிலையை அவர் தான் திறந்து வச்சுருக்காருங்கிறப்பெல்லாம் உண்மையாக இந்த 2 சமூகமும் சேர்ந்திருந்தால் தமிழகத்தையே ஆளலாம். அதை சதி பண்ணி பிரித்த ஆட்சியாளர்கள் யாருன்னா படத்தில் கேள்விகள் வருது. உண்மைதான், பெரும்பான்மையான சமூகம் தலித்துகளும் வன்னியரும் தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால், இடையில அதுக்கான முயற்சியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் எடுத்தார். ஆனால் அதையெல்லாம் காலி பண்ணி இன்றைக்கி அப்பா பிள்ளைக்குள்ளாரே சண்டை, அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு ஒரு சமூக நல்லிணக்கமுடைய
கட்சியாக, பாட்டாளிகளுக்கான கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஜாதி கட்சியாக அந்த தமிழகம் பார்த்து, இத்தனைக்கும் தலித் எழுமலை பொன்னுசாமி இவங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததும் இதே பாட்டாளி மக்கள் கட்சி தான். ரெண்டு பேருமே தலித்துகள். ராமதாஸ் அவருடைய கொள்கையே தலித்துகளுக்கு தான் முதல்ல வந்து நம்ம கட்சியிலேருந்து அமைச்சர் பதவி கொடுக்கணும். என்ன அவருடைய கொள்கையில் அவர் பையனை கொண்டு வந்தாருன்னு எல்லா இதுலேயும் பேசுவாங்க. எல்லாம் கிடையாது. எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு சமூகம் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசின பேச்சுகள். என்னென்னா அவர் வந்து ஒரு முறை தான் ஒருத்தர் எம்பியாக இருக்கணும், அடுத்த முறை வந்து அவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு ஒரு கொள்கை வச்சுருந்தார் டாக்டர் ராமதாஸ். ஏன் பையனை கொண்டு வந்தாருங்கிறதுக்கு, டாக்டர் அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தாருங்கிறதுக்கு. ரெண்டாவது முறை சீட்டு கொடுக்கலன்னொன்னே இவங்கெல்லாம் ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க, அந்த தலித் ஏழுமலையும். அதுக்கப்புறம் திருப்பி அவர் திருச்சியில் எம்பியாலாம் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார்னு நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொருத்தர் அந்த பொன்னுசாமி, ரெண்டு பேருமே திருப்பி ஏடிஎம்கேக்கு போனதுனால ஐயோ இவங்க இப்படி துரோகம் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம பையனையும் உள்ளே இறக்கலான்னு இறக்குனது தான். யாரையுமே வந்து ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு சொல்லணும். இன்றைக்கி அதை வந்து பையனை கொண்டு வர மாட்டான்னு கொண்டு வந்துட்டு எந்த அப்பம் தான் இன்றைக்கி திமுக கலைஞர் வந்து இந்திரா காந்தி குடும்பத்தை வந்து பரம்பரையாக ஆட்சி பண்ணுறாங்க, இது என்ன கட்சியா உங்கள் குடும்ப கட்சியா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்ப நிதி வரைக்கும் கட்சி போட்டு காத்திருக்கிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே உள்ளது தான். முதல்ல ஒரு கொள்கையோடு வருவாங்க. அந்த ஏரியாவுக்கு புதுசாக வர்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான். அதுக்கப்புறம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போன்றிருக்கு. இல்லைன்னா கட்சி அவங்க கையில் இருக்காது. அதுதான் பையனை கொண்டு வந்துமே கட்சி அவர் கையில் இல்லைங்கிற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது. அதுக்குள்ளார நம்ம போக வேணாம். நான் காடுவெட்டி குருவோட அந்த ஹிஸ்ட்ரி, ஒரு தலித் பெண்ணுக்கு ஒன்று ஸ்டேஷனை துவம்சம் பண்ணுற அதில் ஆரம்பித்து பள்ளிப்படை மறையவில்லை, மண்ணில் புதைக்கப்பட்ட வீரம் மாவீரம் அப்படின்னு சொல்லி எண்டு கார்டு போடுற வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியை அவ்வளோ அழகாக அனைத்து சமூகத்தினரும் ஏற்றுக்கிற மாதிரி கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்ததில் நானே இவ்வளோ எதிர்பார்க்கல. வாக்குவதம்ட்ட குறைகள் இல்லாமல் இல்லை. சில இடங்களில் மஞ்சள் சட்டையாக தெரிகிறதெல்லாம் அதே நேரம் ஈக்குவலாக ப்ளூ சட்டையையும் உள்ளே கொண்டு வந்து காமிச்சு ரெண்டு பேருக்கும் உள்ள ஊரில் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தாயா பிள்ளையாக தான் பழகுவாங்க. இந்த கட்சிகள்லாம் தோன்றின பிறகு தான், எப்படி பாரஞ்சித்து வந்த பிறகு தமிழ் சினிமாவுக்குள்ளார சாதியம் பார்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டு பேசப்படுதோ, அது மாதிரி தான் நம்ம பார்க்காத தேவர் மகனா கவுண்டர் பொண்ணா கொக்கா பார்க்கலையா, சின்ன கவுண்டர் பார்க்கலையா, இன்றைக்கி தானே இந்த சாதிக்கு இவர் எடுத்த இந்த சாதி சப்போர்ட்டாக இருக்கும், அவர் எடுத்த இந்த சாதி சப்போர்ட். இப்போ நீங்கள் எடுக்கிறப்போ வா கௌதமன், இந்த மாதிரி இவர் திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி, இப்படிப்பட்டவங்களும் அவங்கவுங்க சாதி பெருமையை பேசி எடுக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதில் ஒரு சில குறைகளும் இருக்கலாம். சில இடங்களில் ஏதோ ஜாதி வன்மத்தை தூண்டுற மாதிரி செய்திகள் பரப்பப்படலாம். அவ்வளோ ஏன் அந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குது. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் எப்படி ஜாதி படத்தில் நடிக்கலான்னு கேட்டு ஏகப்பட்ட டார்ச்சர்ஸ் இன்னொரு கட்சியிலேருந்து கொடுக்கப்பட்டதெல்லாம் தகவல். அதையும் கேள்வியாக கேட்டோம் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில். படையாண்ட மாவீராவில் வா கௌதமன் குருவாகவே வாழ்ந்திருக்கிறாரு. சமுத்திரகனி குருவின் அப்பாவா ஜெயராமனா வந்து மறைந்து போகிறாரு. சரண்யா பொன்னொன்னு குருவோட தாயா. இவங்கெல்லாம் இதை ஒரு ஜாதி படமாக நினச்சிருந்தா எப்படி நடிச்சிருப்பாங்க. ஆடுகள நரேன் ரவிச்சந்திரன் குருவின் உறவினராக வர்றாரு, அதாவது பங்காளி வீட்டுக்காரரா. மன்சூர் அலிகான் கொடுக்கான் அப்படிங்கிற ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ரெட்டின் கிங்ஸ்லி வைத்தியா மாவீரன் குருவோட உதவியாளராக படம் முழுக்க இருக்கிறாரு. உறவுக்காரர் கம் உதவியாளராக. தமிழ் கௌதமன், இவர் வந்து கௌதமனோட பையன். புலிக்கு பிறந்தது புனையாதுங்கிற மாதிரி கௌதமனுடைய பையனும் 16 அடி பாஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இளம் வயது குருவாக வராரு. பாகுபலி பிரபாகர் டிஎஸ்பி ராம்குமார் வராரு. உண்மையாக அவர் தாங்க மிரட்டார். படத்தை வந்து ஹைப்பாக தூக்குறது இந்த டிஎஸ்பி ஆகிற ராம்குமார். அதுமாதிரி இளவரசு ஏட்டு முத்துராமலிங்கமாக வந்து குருவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. மதுசூதன ராவ் சூரியபாபு சிமெண்ட் ஆலை ஓனராக வராரு அவர். அப்புறம் கபீர் சிங் கார்ப்பரேட் சிஇஓவாக வர்ற அந்த கபீர் சிங் ஆகட்டும், சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக நிலத்தை கொடுக்கறது, நெய்வேலிக்கு லிக்னைட் கார்பரேஷனுக்கு இடத்த எடுத்துக்கிட்டு கொடுக்காம, வேலை கொடுக்காம, நிலத்துக்கான உரிய பணமும் கொடுக்காம வன்னியர்களை தாழ்த்தப்பட்டோரை வஞ்சிக்கிற அந்த காட்சிகளுக்கெல்லாம் போராடுற அந்த குணத்தோட மாவீரன் போராடினது இன்னைக்கு இல்லை. எப்படி சந்தன காட்டுக்கு ஒரு மாவீரனா வீரப்பன் இருந்தாரோ அப்படி இந்த முந்திரி காட்டுக்கு மாவீரனா அதை வீரப்பனையும் ஒரு சீனில் சந்திக்கிறாரு. அது உண்மைன்னாரு கௌதமன், எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் படத்தில் பார்க்குறப்போ அது நிஜமாக இருந்தது. அது சந்தன வீரப்பன் படத்தில் நடித்த ராஜா, கராத்தே ராஜா, இதில் வீரப்பனாக வர்றாரு, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இப்படி சொல்லிகிட்டே போடலாம். நிழல்கள் ரவி காவல்துறை ஐஜியாக வர்றவர், தலைவாசல் விஜய் நீதியரசராக வர்ற தலைவாசல் விஜய், தீனா காவல்துறை இன்ஸ்பெக்டர், அவர் தான் முதல் சீன்லேயே அடி வாங்குறது இதுவாக இருக்கிறது. கௌதமன் உண்மையாக
இயக்கத்தை விட கௌதமனுக்கு நடிப்பும் நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இயக்கமும் எழுத்துமே சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் குருவின் குடும்பமும் கொண்டாடணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக், அவரோட மியூசிக்கில் படை வீரா படை வீராங்கிற பாடல், இன்னொரு டூயட் பாடல், இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. அது மாதிரி குருவோட மனைவியாக வர்ற அந்த பெண்மணியும் அருமையான ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க, அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து மாடு வாங்க போய் மணப்பெண்ணை வாங்கிட்டு வந்த அந்த கதை சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி சாம்சியஸோட பின்னணி இசை அது கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி படத்துக்கு அந்த மாதிரி சவுண்டு தேவை. ஏன்னா ஒரு சவுண்டான மனிதனோட வாழ்க்கையை எடுக்கிறப்போ சவுண்டு நிச்சயமாக தேவை, அது ஒன்றும் குறையாக சொல்ல முடியாது. கோபி ஜெகதீஸ்வரனோட ஒளிப்பதிவு, கவிப்பேரரசு வைரமுத்து தான் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, உண்மையாகவே பாராட்டணும். பாலமுரளி வர்மனோட வசனம் மிரட்டிருக்காப்புல, அங்கங்கே அக்னி சட்டியாக பத்திக்குது வசனங்கள். அது மாதிரி ராஜா முகமது, தேசிய விருது வாங்கின ராஜா முகமது படத்தொகுப்பு, ஸ்டென் சில்வாவோட சண்டை பயிற்சி, தினேஷ் மாஸ்டரோட நடனம், மோகனோட கலை, இப்படி இந்த படத்தை பாராட்டிக்கிட்டே போகலாம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதை ஜாதி படமாக பார்க்காம என்ன ஒரு சமூக நீதிக்கான படமாக பார்த்தா நிச்சயமாக இந்த படத்தை ஜாதி படமாக பார்க்குறவங்க பாரஞ்சித் படத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதை ஜாதி படமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற வன்னி அரசு பரப்புனதா ஒரு தகவல்கள்லாம் வந்தது, நம்ம கேள்வியாக கேட்டோம். அதெல்லாம் தவறு. பாரஞ்சித் படங்களுக்கு இந்த மாதிரி பிற சமூகத்தினர் என்றைக்குமே எதிர்ப்பு குரல் எழுப்பினதில்லை. நீங்கள் ஏன் ரஜினியே அவர் இனமாக கொண்டு போனவர், அவர் 2 படத்தில் காலா கபாலியில், அப்போவே எந்த இனமும் வருத்தப்படாதப்போ இந்த படத்தை ஏன் ஒரு சமூக தலைவனோட வாழ்க்கை வரலாற்று படத்தை ஏன் சாதி படமாக பார்க்குறீங்கிறது தான் ஒட்டுமொத்த திரையுலகனோட கேள்வியாக என் மூலியமாக நான் ஒழிக்கிறேன். அந்த படத்துக்கு உண்மையாகவே இந்த படத்தை தயாரித்த விகே ப்ரொடக்ஷன்ஸ், நிர்மல் சரவணராஜ், கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், வா கௌதமன், குரல் அமுதன், உமாதேவன், பிரியா டெக் பாஸ்கர், பரமேஸ்வரி குமரேசன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபண்டட் மூவியாக அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அதேமாரி எங்கேயுமே பாரஞ்சித்துக்கு கிடைச்ச பட்ஜெட்லாம் வா கௌதமனுக்கோ மோகன்ஜிக்கோ கிடைக்கல. அந்த மாதிரி பட்ஜெட் உங்களை மாதிரி எங்களால் இவர்களால் நம்ப வச்சு ஒரு படம் எடுக்க முடியல. மெட்ராஸும் அட்டகத்தியும் அப்போ ஜாதிய படம்னு சொல்லாத ரஞ்சித் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி பல வருடங்களுக்கு பிறகு அது 2 ஜாதிய படம் தான் இங்கெங்க அப்படின்ட்டு குறியீடு இருக்கும் அப்படின்னு சொன்னார் வெற்றி பெற்ற பிறகு. இவங்க உள்ளே வர்றப்பயே நான் என்ன சாதி இப்படி தான் படம் எடுப்பேன்னு வர்றவங்கள நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? சாதி பற்று இருக்கலாம், பாரஞ்சித்துக்கு இருக்கிற மாதிரி வெறி இருக்கக்கூடாது. அந்த வகையில் வா கௌதமனின் படையாண்ட மாவீரா, மாபெரும் வெற்றி வீராவா விரைவில் தெரிய வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.